மலர்ந்திருக்கும் புது வருடத்தை முன்னிட்டு இந்த குருமார் அமைப்பின் தலைவர் சிவாகம கலாநிதி சிவஸ்ரீ கு வைக்க வைத்தீஸ்வர குருக்கள் ஆசி வழங்கினார். நாம் ஒவ்வொருவருமே சென்ற ஆண்டுகளில் இயற்கையாலும் சரி வேறு பல விடயங்களிலும் சரி பலவிதமான இன்னல்களையும் துயர்களையும் சந்தித்து மீண்டு வந்திருக்கின்றோம். இந்த பிறந்திருக்கக்கூடிய இந்த வருடத்திலே 2026ஆம் ஆண்டிலே உங்கள் அனைவருடைய வாழ்விலும் சகல நலனும் கிடைக்க வேண்டும், இன்பம் பொங்க வேண்டும். அனைவருக்கும் உரிய காலத்திலே சகல மங்களங்களும் இடம்பெற அல்லது கிடைக்க வேண்டும். இந்த வருடம் அனைத்தும் நிறைந்த ஆண்டாக இன்பமான ஆண்டாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டும் என புத்தாண்டு தொடர்பில் மன்னார் மறைமாவட்ட ஆயர் அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகை தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டு இறுதி பகுதியிலே நமக்கு நடந்த இந்த பேரழிவு நாடு முழுவதையும் அவலத்தில் உள்ளாக்கியுள்ளது. எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இந்த அவலத்தை நீக்குவதற்கு நாங்கள் பாடுபடுகின்றோம். அரசாங்கம் முழு முயற்சியோடு எல்லா மக்களையும் ஒரே பார்வையிலே எல்லோரையும் மீண்டும் எழுச்சி மிகுந்த ஒரு சமூகமாக உருவாக்க வேண்டும் என்று எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் பாராட்டுக்குரியது. இந்த வேளையிலேதான் இந்த பேரழிவு எங்களை நிச்சயமாக முடக்கிவிட முடியாது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. இதன் புதிய வாழ்வை பெற்றுக்கொள்ளவே ஆண்டவர் இன்னும் ஒரு புதிய ஆண்டை எங்களுக்கு தந்திருக்கின்றார். கொழும்பு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் 2026ஆம் ஆண்டை மக்கள் இன்முகத்துடன் வரவேற்றனர். புத்தாண்டு தினத்தில் ஆசி பெற்றுக் கொள்ளும் விதமாக இன்று காலை முதல் மக்கள் மத அனுஷ்டானங்களை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டின் பல பகுதிகளிலும் மத வழிபாட்டு தலங்களில் நேற்றிரவு விசேட வழிபாடுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. கொட்டாஞ்சேனையில் உள்ள புனித லூசியா தேவாலயத்திலும் நேற்று விசேட நள்ளிரவு ஆராதனை இடம்பெற்றது. கொழும்பு பேராயர் மல்கம் கர்தினால் ரஞ்சித் தாண்டகியின் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. டித்வா சூறாவளியின் போது ஒவ்வொருவரையும் பாதுகாப்பதற்காக மக்கள் எடுத்த முயற்சிகளை நாம் கண்டோம். அனர்த்தத்தின் மீட்பு முயற்சியில் கடற்படையினர் 5 உறுப்பினர்கள் தமது உயிரை பறிகொடுத்தனர். இதுவே எமது வாழ்வின் பூரண தன்மை. எமக்கு ஏனைய மக்களும் தேவை. அவர்கள் எமக்காக சேவை புரிகின்றனர். அதனை நாம் பாராட்ட வேண்டும். தனியாக வாழ்வதற்கு நாம் இந்த உலகத்துக்கு வரவில்லை. புத்தாண்டில் அரசு அதிகாரிகள் தங்கள் கடமைகளை ஆரம்பித்தனர். பின்னவல யானைகள் சரணாலயத்திலும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் இடம்பெற்றன.